இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். காளான் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாயை அரைச்சதை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காளானுக்கு தேவையான பொருளாக சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத நல்லா பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்தாச்சு. பெருசு பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையாலேயே பிச்சு விட்டால் போதும். வானலில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சேர்க்குற கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்படின்னா கட்டி ஆயிரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். நம்ம பொரிச்சு வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கொதிச்சு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.